வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனை என்றைக்குமே இருக்கும். நான் இன்றைக்கி என்ன காமிக்க போகிறேன்னா, சாப்பாட்டுக்கு தொட்டுக்கறக்கு இப்போ சப்ஜி எல்லாம் டெய்லி செய்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சரி ஒரு வெங்காய பக்கோடா போட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. இது சாயங்காலமும் நம்ம டீ கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் நான் இப்போ இது திடீர்னு மூடு வந்துருச்சு. நல்ல பெரிய 4 வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வெட்டிட்டு அப்புறம் இது கூட என்னென்ன திங்ஸ் நம்ம போட போகிறோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் நல்ல பெருசு 4 வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு கூட நான் என்னெல்லாம் போட போகிறேன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம், லைட்டாக ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நீல வாக்கில் வெட்டி வச்சுட்டேன். நான் இது ஒரு 10 மிளகா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இல்லை மிளகா வேண்டான்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு தனி மிளகா பொடி போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஒரு கைப்பிடி, அதே மாதிரி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இது எள்ளு, அப்புறம் பெருங்காயம், பெருங்காயப்பொடி, ஜீரகப்பொடி, எண்ணெய், மஞ்சப்பொடி, உப்பு. இது கடலை மாவு. இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இனி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் நான் வெட்டி வச்சேனில்ல, அதை நல்லா கையில் இப்படி உதுத்துக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை நல்லா உதுத்துட்டு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் இந்த பாத்திரம் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வசதியாக இருக்கும் இதை இப்படி பண்ணுறக்கு. இதில் உப்பு போட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் வெங்காயத்துலேருந்து அந்த தண்ணி விடும். நல்லா பசைஞ்சிக்கலாம் கையில். நல்லா வலுவாக இருக்கிறவங்க நல்லா பசைஞ்சா நல்லா வரும். எனக்கு பசைய முடியல, எப்படியே பசைகிறேன். நல்ல பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக இருந்துச்சு. 4 எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் மணமாக இருக்கும். அப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயம் தூள், கேஸ் ட்ரபிளுக்கு நல்லது தானே பெருங்காயத்தூள். அப்புறம் எள்ளு, சோம்பும் ஜீரகம். இதெல்லாம் முதல்ல ஒரு கலக்கிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா வேண்டான்னா லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எந்த மிளகா பொடியாக இருந்தாலும் சரி. ஆனால் காஷ்மீரி மிளகான்னா கொஞ்சம் கலர் உங்களுக்கு ரெட் கலராக கிடைக்கும். இப்போ நான் ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணலை, கலர் இல்லாமல் தான் வரும் இது. உங்களுக்கு கலர் வேணுன்னா கொஞ்சம் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கடையில் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும் கலர். கடையிலெல்லாம் இந்த எள்ளெல்லாம் போட மாட்டாங்க, எள்ளு விற்கிற விலைக்கு இதெல்லாம் போட மாட்டாங்க. இனி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா. பச்சை மிளகா 10 போட்டிருக்கேன். எங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சுறுசுறுன்னு. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம்.
இதை பசைஞ்சிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இதிலிருந்து நான் பாருங்க இவ்வளவு எடுத்து வச்சுட்டேன். எங்கள் பையன் சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வரும்போது செஞ்சு கொடுக்க. இப்போவே மாவு போட்டு வச்சிட்டோம்னா அது தண்ணி விட்டுட்டு நீத்துரும். அதனால் எடுத்து வச்சுட்டேன். நான் ஒருத்தியாக செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இதில் வந்து நான் மாவு போடுறேங்க. இப்படி மாவு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பெசரி விடணும், தண்ணி விடாமல். நான் உங்களுக்கு இப்படி பெசரி தண்ணி விடாமல் எடுக்கணும். தண்ணி வேணும்னா தொளிச்சிக்கலாமே வழியே தண்ணி ஊற்றவே வேண்டாம். இதிலிருந்து வெங்காய தண்ணி நிறைய வரும். உங்களுக்கு உதிரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி உதிராக போட்டோம். இப்படி நான் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி தொளிச்சிக்கிட்டேன் கைக்கு. இது இப்படி எடுத்து நம்ம போட வேண்டியதுதான். எண்ணெய் சட்டி வச்சுட்டேன், சூடாயிடுச்சு. போட வேண்டியதுதான். நிதானமாக அடுப்பு எரிய வச்சுட்டு, ரொம்ப ஸ்பீடு வேண்டாம், உள்ளே வேகாது. அதனால் நிதானமாக அடுப்பு வச்சுட்டு பாருங்கள். உப்பு காரமெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இது இந்த மாதிரி போட்டுட்டு இவ்வளோ இருக்குது போட்டு முடிச்சுட்டு கடைசியில் காமிக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. இது சாயங்கால நேரத்துக்கும் டீக்கும் நல்லாயிருக்கும். ஆனியன் பக்கோடா, அதாவது வெங்காய பக்கோடா. இது முடிச்சுட்டு கரெக்டாக ஃபுல்லாக முடித்த பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. இந்தாங்க, இந்த பாருங்க எடுத்துருக்கேன். இது ரொம்ப ஈஸி. எதுவும் கடையிலேருந்து நம்ம வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா அதையவே வச்சு செஞ்சுக்கலாம். அதனால் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலெல்லாம் இப்படி தான் கிடைக்குது. ஆனால் அவங்க என்ன எள்ளு போட மாட்டாங்க, நம்ம எள்ளு போடுறோம். வேறு இதே மாதிரி தான் அவங்க மிளகா பொடி போடுவாங்க, நான் மிளகா போட்டிருக்கேன். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.